இருக்கக்கூடிய அழகர் கோவில்ல இருந்து கொடுக்கக்கூடிய அந்த தேனூர் மண்டபப்படி தமிழகத்துல மதுரையில அழகர் கோவில் திருவிழால எத்தனையோ மண்டபப்படி இருக்கு. அத்தனை மண்டபப்படியிலையும் அழகர் இறங்கணும் அப்படின்னா தொகை கட்டணும். ஆனா தேனூர் மண்டபப்படிக்கு அழகர் இறங்குறதுக்கு தொகை கட்டக்கூடாது. அழகர் தொகை கட்டுவாரு. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த மண்டபப்படி தான் இந்த தேனூர் மண்டபப்படி. அதை விட முக்கியமா பண்டுக முனிவருக்கு மோட்சம் கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு தேனூர் மண்டபப்படியில தான் நடக்கும். இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். சித்திரை திருவிழா நடக்க வேண்டிய நிகழ்வு தேனூர் மண்டபப்படியில தான் இந்த சித்திரை திருவிழாவே நடக்கணும். இதுதான் வரலாற்று உண்மை. ஆனா ஒரு சில காரணங்களுக்காக இந்த சித்திரை திருவிழா மதுரை டவுனுக்குள்ள போச்சு. அது பிரச்சனை கிடையாது. ஆனா இப்ப வரக்கூடிய காலங்கள்ல ஒவ்வொரு மண்டபப்படியா தமிழகத்துல இந்த மதுரையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மண்டபப்படியா அண்ணன் சொன்ன மாதிரி அழிஞ்சிட்டு இருக்கு. நிறைய மண்டபங்கள் அழிஞ்சிருச்சு. இப்ப கடைசியா இந்த தேனூர் மண்டபத்தையும் அழிக்கிறதுக்கான வேலையை தான் இங்க இருக்கக்கூடிய நாசகார சக்தி திராவிட கட்சிகள் திமுக போன்ற கட்சிகள் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த இந்து சமூகத்தை அழிப்பதற்காகவே இதற்கான வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த மண்டபப்படியை அழிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக உணர்வு அத்து போயிடும். அதை விட மிக முக்கியமா இந்த தேனூர் மண்டபப்படி வரலாற்று சிறப்பு மிக்க மண்டபப்படி கிட்டத்தட்ட 8 பேர் கரையாளர்கள் நினைக்கிறேன். 7 பேர்ல 5 பேர் வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள், மீத 2 பேர் சேவை சமூகத்தை சார்ந்தவர்கள். நாங்க தேசியமும் தெய்வீகமும் எங்களோட இரு கண்கள்னு போட்டிட்டு இருக்கோம். தேசியம் கப்பலோட்டிய தமிழன் செக்குவத்தம்மல் ஐயா வாவும் சிதம்பரம் இல்லை, தெய்வீகம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அப்படின்றத இந்த இடத்துல வெள்ளத்தையும் நாங்க சொல்லிக்கொள்ள விருப்பப்படுறோம். மாமன்னர் மருது வாங்கியர்களின் வழியில நாங்க செல்லுவோம். எங்களுக்கான உரிமையை நாங்க போராடி வெல்லுவோம். இங்க காவல்துறை பாதுகாப்போட இந்த மண்டபப்படி எங்களுக்கு அதற்கான உரிமையும் எங்களோட மரியாதையும் வேணுன்றதுக்காக ஒரு அமைதியான முறையில பண்ணக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தை ஆரவாரத்தோட சாலை மறியலா மாற்றுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்றத இந்த இடத்துல செல்ல தெளிவா சொல்லிக் கொள்வதற்கு நாங்க தயாரா இருக்கோம். வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் மட்டும் இல்ல, மருதிருவர்கள் மக்கள் கழகம் மட்டும் இல்ல, முக்குளத்தோர் எழுச்சி கழகம் மட்டும் இல்ல, நம்ம நாயக்கர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும் இல்ல, தமிழகத்தில் இருக்க ஒட்டுமொத்த தமிழ் குடிகளும் இதற்கு ஆதரவாக தான் இருக்காங்க. இங்க என்ன அப்படின்னா கிடைக்க வேண்டிய பாரம்பரிய மரியாதை கிடைச்சே ஆகணும், கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தே ஆகணும். இந்த அறநிலையத்துறை கோயிலுக்குள்ள உட்கார்ந்துட்டு நீங்க நாட்டாமத்தனம் பண்றதுக்கு நாங்க ஆள் கிடையாது. நீங்க நாட்டாமத்தனம் பண்றதுக்கு நாங்க ஆள் கிடையாது. நீங்க இந்த அறநிலையத்துறைன்ற பேர்ல உள்ள உட்கார்ந்துருக்கீங்க. இதை இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. நீங்க அங்க போய் நாட்டாமத்தனம் பண்ண முடியுமா? ஆனா இந்து கோவில்கள்ல மட்டும் உங்களால நாட்டாமத்தனம் பண்ண முடியும். ஏன்னா இந்துக்கள் கூட இடிச்சா போயிருங்க எல்லாம் நாட்டாமத்தனம் பண்ண முடியும். இதே மற்ற மதத்தை சார்ந்த இடங்கள்ல போய் நீங்க நாட்டாமத்தனம் பண்ணுங்க. இந்துக்களின் கோயில்ல முந்தியல் காசு அதிகமா வருது. எல்லா ஏரியாலையும் எல்லா கோவிலையும் எங்க முந்தியல் காசு அதிகமா வருதோ இந்த திமுக அங்க உட்கார்ந்துட்டு ஆளுங்கட்சி ஒவ்வொரு கட்சியும் அங்க உட்கார்ந்துட்டு அங்க வசூல் பண்றதுதான் இவங்களோட முக்கியமான வேலை. வசூல் பண்றது சரி, கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுக்கணும்ல. கிட்டத்தட்ட 800 வருடங்களாக கொடுக்கக்கூடிய மரியாதையை நீ தடுத்து நிறுத்திட்டு இருக்க. தயவு செய்து சொல்றோம், நாங்க பொறுமையா போயிட்டு இருக்கோம். எங்களோட அமைதிக்கும் ஒரு செல்ல